ஏகார் உற்பத்தியில் பயன்படும் அங்கி கூட்டம். அப்ப ஏகார் உற்பத்தியில் பயன்படும் அங்கி கூட்டம்னா ஒன்னாவது விடையா மூன்றாவது விடையா ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஒன்னாவது விடையா மூன்றாவது விடையா என்று சொன்னால் எங்களோட புக்கை பொறுத்தவரையில ஏகார் உற்பத்தி இருக்கு. இதுல புரோட்டிஸ்டா இராச்சியம் புரோட்டிஸ்டா கீழே தான் ஏகார் உற்பத்தி இருக்கு. அப்ப நீங்க பார்க்கலாம் ஏகார் உற்பத்தி புரோட்டிஸ்டாக்கள் மனிதனுக்கு முக்கியத்துவமாக அமையும் சந்தர்ப்பங்கள்ல தான் அது ஏகார் உற்பத்தி பாக்டீரியா வளர்ப்பூடகம் தயாரிக்க பயன்படும் ஏகார் உற்பத்தின்னு இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஏகார் உற்பத்திக்கு புரோட்டிஸ்டாக்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அந்த புரோட்டிஸ்டாக்கள்ல இரண்டு வகையாக எங்களுக்கு பிரிக்கலாம், அல்கா புரோட்டோசோவா. அப்ப அல்காக்கள் இருந்தா புரோட்டோசோவாக்கள் இருந்தான்னு எங்களுக்கு நேரடியாக இந்த பாயிண்ட்ஸை பார்த்தா எங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க முதலாவது விட அடிச்சலாம், மூன்றாவது விட அடிச்சலாம். ஆனால் மிக பொருத்தமான விட பொதுவாக ஏகார் உற்பத்தி நடைபெறுவது சிவப்பு அல்காக்கள் இருந்து. சரியா? ஏகார் உற்பத்தி நடைபெறுவது சிவப்பு அல்காக்கள் இருந்து தானா ஏகார் உற்பத்தி செய்யப்படும். ஆகவே இதற்கு மிகச்சரியான விட அல்காக்கள். அப்ப நீங்க புரோட்டிஸ்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கொண்டிருக்கிறீங்க. இது கொஞ்சம் கூடுதல் அடுத்த ஸ்டெப்ல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. புரோட்டோசோவாக்கள அல்காக்கள் குழப்பம் இருக்கும். ஆனால் அதுல ஏகார் உற்பத்திக்கு பயன்படுவது அல்காக்கள். அதுலயும் அடுத்த ஸ்டெப் நாங்க போனோம்னு சொன்னால் அதுல சிவப்பு அல்காக்கள் ஒரு வகையிலிருந்து தான் இந்த ஏகார் உற்பத்தி பயன்படும். ஏகார் உற்பத்தி வளர்ப்புடங்களை பயன்படுற ஏகார் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா? சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். பின்வருவனற்றில் எது இரசாயன சேர்க்கை தாக்கமாகும்? அப்ப முதலாவது எங்களுக்கு விளங்குது ஒன்றா இருந்தது இரண்டால் போனால் அது பிரிகை தாக்கம். முதலாவது பிரிகை தாக்கம். இரண்டாவது பாருங்க ZN இந்த செப்பு இருக்கிற இடத்துக்கு வருகிறது. அப்ப இந்த செப்பு வேற ஆகுது, ஒரு சோடி பிரிக்கப்படுது. ஒரு சோடி பிரிக்கப்பட்டு செப்பு தனியா போகுது. ஆகவே அது என்ன தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரியா? இரண்டாவது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். மூன்றாவது பாருங்க CAயும் NAயும் இடம் மாறுகின்றன. CA கல்சியம் கார்பனேட்டாக மாறுது, NA Cl உடன் சேருது. எப்போதும் நேரயன் முன்னாடி எழுதணும். சரியா? இப்ப கல்சியம் இங்க சேர்றதால கல்சியம் கார்பனேட், NA Cl உடன் சேருவதனால் Cl NA என்று எழுதுற இல்ல, NaCl நேரயன் மறையன் Na பிளஸ் Cl மைனஸ் Ca2 பிளஸ் CO3 2 இந்த வர. ஆகவே இரண்டு சோடிகள் பிரிக்கப்படுது. ஆகவே இது மூன்றாவது விட இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். நான்காவது மெக்னீசியம் தகனமடையும் தாக்கம், மெக்னீசியம் ஆக்சைடு உருவாக்கப்படுற தாக்கம். சரியா? இந்த தாக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் ஒன்று தனியே இருக்கு, ஆக்சிஜன் தனியே இருக்கு. ஆகவே இரண்டும் இணைந்து மெக்னீசியம் ஆக்சைடு எனும் ஒரு சேர்வை உருவாக்கப்படுது. இரண்டாக இருந்தது ஒன்றாக மாறுது. இரண்டாக இருந்தது ஒன்றாக மாறுற தாக்கம் நான்காவது, அது சேர்க்கை தாக்கம். 12க்கு நான்காவது விட. சரி, இப்ப 12ல இப்படி இந்த தாக்கம் நிகழும்னு சொல்லுவோம். ZnSO4வும் செப்பும் தாக்கம் அடைஞ்சு விளைவு என்ன வரும்? அல்லது விளை வருமா இல்லையா? யாருக்கு சொல்ல முடியும்? ZnSO4 செப்புடன் தாக்கம் அடையுமா? ஆன்சர் சொல்லுங்க யாராவது. தாக்கம் அடையுமா? தாக்கம் அடையாது. காரணம் சொல்ல முடியுமா? தாக்க வீதத்தொடரில் செப்பு கீழே இருப்பதனால Zn தாக்க வீதம் அதிகம். Zn தாக்க வீதம் அதிகம். ஆகவே தாக்க வீதம் அதிகமான ஒன்று, தாக்க வீதம் அதிகமான ஒரு உப்பு கரைசல தாக்க வீதம் குறைந்த ஒன்று இடம்பெயர்க்காது. சரியா? இப்ப நீங்க பார்க்கலாம் ZnSO4 செப்பு தாக்கமடைந்தால் மாற்றம் எதனையும் அவதானிக்க இயலாது. அவதானிக்க இயலாது. ஆனால் Znனும் செப்பு சல்பேட்டும் தாக்கமடைந்து ZnSO4 செப்பு உருவாக்கப்படும். சரியா? அப்ப மாற்றம் எதனை அவதானிக்க இயலாது ஏன்னு சொன்னால்
தாக்குதிறன் கூடியது ZnSO4. அவை அதிலிருந்து தாக்குதிறன் குறைந்த உலோக கரைசலிலிருந்து அவ்வுலோகத்தை இடம்பெயர்க்கும் ஆற்றல் தாக்குதிறன் கூடிய உலோகத்திற்குத்தான் உண்டு. தாக்குதிறன் குறைந்த ஊடகம் ஒன்றினால் தாக்குதிறன் கூடிய தாக்குதிறன் கூடிய உப்பு கரைசலில் இருந்து குறித்த உலோகம் ஒன்றை இடம்பெயர்க்க முடியாது. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, பின்வரும் எவ்விலங்கு கூட்டத்தில் மாறா உடல் வெப்பநிலை மட்டும் காணப்படும்? மாறா உடல் வெப்பநிலை, உடல் வெப்பநிலை மாறாது. சரியா, அதுல உடல் வெப்பநிலை மாறாமல் இருப்பது. இது பாஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. இப்ப இதுக்குரிய ஆன்சர் அனுப்புங்க பார்ப்போம். 14க்கும் 15க்கும். பதினாலுக்கும் 15. சரி, 14 எது பார்க்கணும்? 13க்கும் 14. 13க்கும் 14. சரி, எல்லாரும் அனுப்புங்க. 13க்கு தான் நிறைய பேர் பிழையாகி வருது. 14வது பெரும்பாலும் சரி, 13க்கு பிழையாகி வருது. நல்லா செக் பண்ணி அனுப்புங்க பிள்ளை. 13க்கும் 2, 3, 4 3 விடைகள் வந்துட்டு. 13க்கும் 2, 3, 4 ஏதாவது ஒரு விடை தான் வரும். சரி, நாங்கள் விடையை பார்ப்போம். இப்ப மாறா பின்வரும் விலங்கு கூட்டம் மாறா உடல் வெப்பநிலை மட்டும் காணப்படும். மாறா உடல் வெப்பநிலை அனுப்பினாக்கள். சரி, 15க்கு 1வது விடையும் வருது. சரி, இப்ப பாருங்க, மாறா உடல் வெப்பநிலைன்னு பார்த்தால் நாங்க பார்க்கலாம், ஒன்று ஆவேஸ்ல காணப்படுது. சரியா, ஆவேஸ் பறவைகள்ல மாறா உடல் வெப்பநிலை காணப்படும். ஆகவே உங்களுக்கு முதலாவது விடையாக பறவைகள் உள்ள விடையை எடுக்கலாம். பாருங்க, திட்டமான மாறா உடல் வெப்பநிலைக்குரியவை. அதே நேரம் அப்படி இருந்தால் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை உடையவை. இவற்றில் சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. சரியா, அதாவது ஒரு சீர்திரு நிலை கிட்டத்தட்ட சொல்றேன்டா, ஒரு சீர்திரு சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. மனிதனாக இருந்தால் 37 பாகை செல்சியஸ். அது சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே விடயத்தை கிட்டத்தட்ட தருது. திட்டமான மாறா உடல் வெப்பநிலைக்குரியவை, இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரியவை. இவற்றில் சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை. அப்ப பறவைகள் இருக்கணும் அதுல. சரியா, ஆடில் முதலை, பிள்ளை, பூனை, மீன், கொக்கு, சிலந்தி, கரடி, தீக்கோழி. அப்ப முதலாவது விட, இரண்டாவது விட இல்லை. கொக்கு, சிலந்தி. கொக்கு இருக்கு, இங்க தீக்கோழி இருக்கு. இப்ப சிலந்தி என்பது ஒரு ஆத்ரோபோடா, கரடி என்பது மமேலியா. மூணாவது விடையா நான்காவது விடையான்னு பார்த்தா நாங்கள் மமேலியா. பாலூட்டிகள்ல பார்த்தால், பாலூட்டிகள்ல பாருங்க, இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள். இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள். அதாவது இவையில இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள்னா இவற்றிலையும் மாறா உடல் வெப்பநிலை காணப்படும். அதாவது எங்களுக்கு தெரியும், மனிதன்ல 37 பாகை செல்சியஸ் ஓர் சீர்திட நிலை. அப்ப சூழல் வெப்பநிலை மாறினாலும், சூழல் வெப்பநிலை கூடினா குறைந்தாலும் எங்கள் உடல் வெப்பநிலை கிட்டத்தட்ட 37 பாகை செல்சியஸ் ஆயிருக்கும். 36.9 மனிதன் எடுத்துக்கொண்டோம், 36.9 இருக்கு.
சரியா? அவை சூழல் வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலை மாறுபடுவதில்லை என்றால் அங்க வரப்போவது ஆவேஸ் மமேலியா. சரியா? ஆகவே ஆவேஸுக்கு தீக்கோழி, முளையூட்டி, மமேலியாவுக்கு கரடி. ஆகவே 13க்கு 4. 13க்கு 4. 14 எடுத்துக்கொண்டால் பௌதிக மாற்றத்துக்கும் இரசாயன மாற்றத்துக்கும் இடையிலான ஒப்பீடுகளில் சரியானது. சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மெக்னீசிய நாடாவை சிறு சிறு துண்டுகளாக உடைத்தல், அது ஒரு பௌதிக மாற்றம். அதே மெக்னீசிய நாடாவை நாங்க ஆக்சிஜனுடன் தாக்கமடைய செய்தல், நெருப்பில் எரித்தல், அது இரசாயன மாற்றம். அப்ப மெக்னீசிய நாடாவை சிறு துண்டுகளாக உடைத்தால் அது சிறிய மெக்னீசிய துண்டு. அப்ப அது ஆரம்பத்திலேயும் மெக்னீசியம் தான், இறுதியிலேயும் மெக்னீசியம் தான். அதே மெக்னீசிய நாடாவை நாங்கள் நெருப்புள்ள தகனம் அடைய வைத்தால், ஆக்சிஜனுடன் தாக்கம் அடைய வைத்தால் ஆரம்பத்தில் மெக்னீசிய துண்டா இருக்கும், கடைசிக்கு அது சாம்பலாக மாறிடும். அதாவது மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் என்பதிலிருந்து மெக்னீசியம் ஆக்சைடு ஒன்று உருவாகும். அப்படின்னா அது புதிய பதார்த்தம் ஒன்று உருவாகும். ஆரம்பத்தில் மெக்னீசியம், இறுதியில் மெக்னீசியம் ஆக்சைடு. அதாவது ஒரு பேப்பரை சிறு துண்டுகளாக கிழித்தால் ஆரம்பத்திலையும் பேப்பர் தான், இறுதியிலையும் பேப்பர் தான். அப்ப அது பௌதிக மாற்றம். ஆனால் அதை நெருப்புல போட்டோம்னால் அது சாம்பல் ஆகும். அப்ப சாம்பல்களை திரும்ப சேர்த்தால் எங்களுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது, பேப்பராக கொண்டு வர முடியாது. ஆகவே ஆரம்பத்தில் நடந்தது பௌதிக மாற்றம், இரண்டாவது நடந்தது இரசாயன மாற்றம். சரியா? அவை இதுக்கு மிக பொருத்தமான விட இரசாயன மாற்றத்தில் புதிய பதார்த்தங்கள் உருவாகும். மெக்னீசியம் மெக்னீசியம் ஆக்சைடு ஆகுவது போன்று, அல்லது பேப்பர் சாம்பல் ஆகுவது போன்று. சரியா? ரசாயன மாற்றத்தில் புதிய பதார்த்தங்கள் உருவாகும். அதே நேரம் இரசாயன மாற்றங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. சரி, ஆகவே பௌதிக மாற்றத்தின் போது ரசாயன இயல்பு மாறும் என்பது பில. ரசாயன மாற்றங்கள் யாவும் மீளக்கூடியவை. மீளக்கூடியவை அல்ல, மீளக்கூடியவை பௌதிக மாற்றம். அதாவது பனிக்கட்டி நீராகும், நீர் திரும்ப பனிக்கட்டியாக மாறலாம், அது பௌதிக மாற்றம். நீருடன் சோடியம் தாக்கம் அடைதல் பௌதிக மாற்றமாகும். நீருடன் சோடியம் தாக்கம் அடைந்தால் சோடியம் ஹைட்ராக்சைடு உருவாகும், மீண்டும் அது சோடியமாக எங்களுக்கு மாற்ற முடியாது. சரியா? அது மீளாது. அவை 14க்கு 4. சரி, 15வதும் 16வதும் அனுப்புங்க பிள்ளைகள். 15, 16. பதினைந்தும் 16ம். பதினைந்து பிழையான விட வந்திருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, 15 பார்ப்போம். பார்ப்போம் ஆன்சர். சரி, இது இந்த விசையினை திருப்பம் எவ்வளவு? விசையினை திருப்பம், அதாவது விசையினைய கேட்டிருக்கு. விசையினை என்ன செய்யணும்னாங்க? விசை இணை, இரண்டு விசைகளுக்கு இடையிலான தூரத்தை நாங்க விசையை ஒரு குறித்த ஒரு விசையுடன் பெருக்கணும். அப்ப இரண்டு விசைகளுக்கு இடையிலான தூரம் எத்தனை? 16. இரண்டு விசைகளுக்கு இடையிலான தூரம் 16. அப்ப 8 மட்டும் 16. அப்ப இந்த சுழற்சி அச்சிலிருந்தான தூரம் பார்க்குற விசை திருப்பத்துக்கு. ஆனால் விசை இணைக்கு பார்ப்போம் மொத்த தூரம். அப்ப 8 மட்டும் 16. 16 40ஆல பெருக்கும். ஆகவே 40 தர 16, 16 தர 40 விசை தர இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். 16 தர 40 640 நியூட்டன் மீட்டர். சரியா? 640 மீட்டர். சரி, 16க்கு அப்ப 15க்கு இரண்டாவது விட. சரிதானே? சந்தேகம் இருந்தா சொல்லலாம். சரி, இப்ப 16வதுக்கு நீங்க பிழையாகவே கூடாது.
சரி, அது நேரடியா தியரியில் உள்ளது. பல கேள்விகள் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா ரெண்டாவது மூணாவது, ஓ, ரெண்டாவது மூணாவது வந்துருக்கு 16க்கு. சரி, 16 நாங்க பார்ப்போம். முதலாவது எல்லாமே கேபிட்டல். அப்ப எல்லாமே கேபிட்டல் இருந்தா பிழை. ரெண்டாவது முதல் எழுத்து சாதி பெயர் கேபிட்டல் இருக்கு, இனத்துக்குரிய பெயரும் சிம்பிள் இருக்கு, சரியான முறையில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் சரிவெழுத்தில் இல்லை. தட்டச்சு செய்யும் போது சரிவெழுத்தில் இருக்க வேண்டும். அப்ப ரெண்டாவது ஏன் பிழை? தட்டச்சு செய்யும் போது சரிவெழுத்தில் செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவது பிழை. நான்காவது பாருங்க, எல்லாமே சிம்பிள். எல்லாமே சிம்பிள் இருக்க முடியாது, முதலாவது எழுத்து கேபிட்டல்ல இருக்கணும். ஆகவே அதுவும் வராது. மூன்றாவது முதல் எழுத்து மாத்திரம் கேபிட்டல், அடுத்த எழுத்துக்கள் அனைத்தும் சிம்பிள் சிற்றெழுத்துக்கள். முதலாவது எழுத்து பேரெழுத்து, அடுத்த எல்லாம் சிற்றெழுத்து. தட்டச்சு செய்யும் போது சரிவாக தட்டச்சு செய்யப்பட்டிருக்கு, சாய்ந்து இருக்கு பாருங்க. ஆனால் கையினால் எழுதியிருந்தால் பார்ட் 2 இருந்தால் ஒவ்வொரு சொல்லுக்கு கீழே தனித்தனி கோடிடல் வேண்டும், 2 கோடிடல் வேண்டும். 16வதுக்கு மூன்றாவது விடு. சரியா? 16வதுக்கு மூன்றாவது விடு. சரி, 17வது 18வது சொல்லுங்க. 17ம் 18ம். பதினேழு 18 இதுவரைக்கும் ஒரு விடியாவது அனுப்பாதாக்களும் இருக்கீங்க. சரி, இதுவரைக்கும் வந்த விடைகள் எல்லாம் சரி. சனா ஆன்சர் அனுப்புங்க. ருசைக்கா, ரஸ்மா, அம்ரின்னுஹா, ஃபஹத், அமானி. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் 17வது. சமனில்லா தம்ப உண்மை இயல்பை காட்டும் தாவரம். சமனில்லா தம்ப உண்மை. சரியா? இது அயன் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்துவதற்கு தாவரங்கள் கொண்டுள்ள ஒரு இசைவாக்கம். சமனில்லா தம்ப உண்மை. சரி, அதுல முதலாவது விட வந்திருக்கு கொடிதோடை. கொடித்தோடை. அப்ப கொடித்தோடை என்ன இயல்பை காட்டும்? பாருங்க பார்ப்போம். கொடிதோடை. கொடிதோடை தன்மலட்டு தன்மைக்குரியது. சரியா? அயன் மகரந்த சேர்க்கைக்கு தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் தான் இவை. இப்ப நீங்க குறிச்சு கொள்ளுங்க. தன்மலட்டு தன்மைக்கு உதாரணம் கொடிதோடை. முதலாவது விட வராது. இதுல கேட்டதுக்கு சமனில்லா தம்ப உண்மை. அப்ப இரண்டாவது கேட்கப்பட்டிருக்கு மல்லிகை. அதாவது சமனில்லா தம்ப உண்மை. அப்ப சமனில்லா தம்ப உண்மை மல்லிகை. ஆகவே அது மல்லிகை இருக்கு. சரி, ஏனென்றால் மகரந்த கூடு குறி என்பன பூவின் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுதல். பூவின் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுதல். அதே நேரம் மல்லிகையுடன் சேர்த்து ஓர்கிட், பட்டிப்பூ என்பவற்றை இதுக்கு சேர்த்துக் கொள்ளலாம். ஓர்கிட், பட்டிப்பூ என்பவற்றையும் இதுக்கு சேர்த்துக் கொள்ளலாம். சரி, அவை விடை. இரண்டாவது விடை மல்லிகை. மூன்றாவது சோளம். சோளம் 2 இயல்புகளை கொண்டிருக்கு. ஒன்று, சோளத்துக்கு ஒரு பாட்பூக்கள் காணப்படும். ஆண் பூ பெண் பூ என வெவ்வேறாக காணப்படும் சோளம். அதே அப்ப ஒரு பாட்பூக்கள் காணப்படும். அத்துடன் 2 கால முதிர்வையும் கொண்டிருக்கும்.
இரு கால முதிர்வு. பெண்ணகத்திற்கு முன்னதாக ஆணக முதிர்ச்சி அடைதல் ஆணக முன்முதிர்வு என்றும், பெண்ணக முதிர்ச்சி அடைதல் பெண்ணக முன்முதிர்வு என்று அழைக்கப்படும். அதற்கும் சோளம் மூக்குத்தி பூண்டு ஆடு தின்னா பாலை. அப்ப சோளம் இரண்டு விடயங்களுக்கு வருது. ஒரு பாட்பூ இரு கால முதிர்வு. அப்ப தென்னை ஆண்பூ பெண்பூ என்பன வெவ்வேறாக காணப்படும். ஆகவே ஒரு பாட்பூக்கள் காணப்படும். தென்னை ஒரு பாட்பூ. அப்ப ஒரு பாட்பூக்கு உதாரணமாக சோளமும் தென்னை, சோளம் தென்னை என்பன ஒரு பாட்பூக்கள் காணப்படுதல். சரி, ஆகவே இதற்கு பொருத்தமான விடை மல்லிகை. சரி, மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள பொருள் ஒன்று மேற்கு திசையில் 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. வெங்கல மேற்கு, வெங்கல கிழக்கு. பொருள் கிழக்கு நோக்கி 20 நியூட்டன் விலையுள் விசையுடன் ஆர் முடுகும் எனில். அப்ப விலையுள் விசை இங்கால திசையில 20 ஒன்று வருது. பொருள் கிழக்கு நோக்கி 20 நியூட்டன் விலையுள் விசையுடன் ஆர் முடுகும் எனின் எக்ஸின் பருமன் யாது? அப்ப இங்கால திசையில 20 வரணுமாக இருந்தால் இங்க 10 எதிர்க்குது. 10 இல்லாம 10ல இருந்து எக்ஸ்ல இருந்து 10 கழித்தால், எக்ஸ்ல இருந்து 10 கழித்தால் வர வேண்டிய விடை 20. ஆகவே எக்ஸ் சமன் 20 சக, இந்த சய 10 சமனுக்கங்களை போன சக 10 ஆகும். 20 சக 10 30 நியூட்டன். அதே நேரம் செய்கை வழி இல்லாமல் செய்யலாம். எங்களுக்கு எக்ஸுக்கு நாங்க 10ல 10 போனா 0, 30ல இந்த 10 போனா 20. இந்த இரண்டாவது விடை எடுக்கலாம். 18க்கு இரண்டாவது விடை. சரி, 19 20 ஆன்சர் அனுப்புங்க. 19 20 பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான். இது பாருங்க, இது 2018ஆம் ஆண்டு பேப்பர். இதுக்கு பிறகும் இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதனால இந்த பேப்பரை சாய்ஸ் பண்ணினேன். இப்ப 19 வந்திருக்கு, 20 வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. இது இந்த பேப்பர் 2018க்குரிய பேப்பர். அவர் நன்றாக நுணுக்கமாக விளங்கி செய்யுங்க. இதுல இருந்து சில கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, 18 18க்கு ஒரு ஆளை விட பிழையா வந்திருக்கு. சரி, 19க்கு ஆன்சர் அனுப்புங்க. பத்தொன்பது 20 நன்றாக அவதானிச்சார். இப்ப 20க்கும் பிழையான விட வந்திருக்கு. 20க்கும் முதலாவது விட மூன்றாவது விட வந்திருக்கு. 19க்கு மூன்றாவது விட 19 சரி. 19 உங்களுக்கு விளங்கி இருக்கும். 19 பாருங்க, இரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் பதார்த்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? இப்ப இரசாயன தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் வெப்பநிலை, தாக்கியலின் தாக்க மேற்பரப்பு, அமுக்கம், செறிவு, ஊக்கிகள். 5 விடயங்கள் இருக்கு. சரியா? ஆகவே இதுல தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் பதார்த்தங்களாக நாங்க ஊக்கிகளை சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஊக்கிகள். சரி, H2O2 ஐதரசன் பெராக்சைடு பிரிகையை கூட்டுகின்ற ஊக்கி யாருக்கு சொல்ல முடியும்? ஐதரசன் பெராக்சைடு பிரிகையை கூட்டும் ஊக்கி. ஐதரசன் பெராக்சைடை பிரிகையை அதிகரிக்க செய்யும் ஊக்கியும் இருக்கு, நிரோதியும் இருக்கு. ஊக்கியது நிரோதியது என்று யாருக்கு சொல்ல முடியும்? ஐதரசன் குறைப்பது எது? சொல்லுங்க யாராவது. ஐதரசன் பெராக்சைடு. ஐதரசன் பெராக்சைடுனா ஐதரசன் H2O2. சரியா? இதுக்கு நாங்க ஊக்கியாக மங்கநீர் ஆக்சைடு பயன்படுத்துவோம், MnO2. ஹைதரசன் பெராக்சைடு பிரிகையை கூட்டுவதற்கு ஊக்கியாக மங்கநீர் ஆக்சைடு பயன்படுத்துவோம்.
அதே நேரம் ஐதரசன் பராக்சைட்டை பிரிகையை குறைப்பதற்கு, பிரிகையை குறைத்தால் அதுக்கு பேர் நிரோதி. அப்போ ஐதரசன் பராக்சைட்டு பிரிகையை குறைப்பதற்கு சல்பூரிக் அமிலம் சிறிதளவு சேர்க்கப்படும். சல்பூரிக் அமிலம் என்பது H2SO4. சரியா? ஆகவே மங்கனீர் ஆக்சைடு MnO2 ஊக்கி, ஒரு ஊக்கியாக பயன்படும். அதே போல தாக்க வீதத்தை குறைப்பதற்கு H2SO4, சரியா, H2 இதான சல்பூரிக் அமிலம் ஒரு நிரோதியாக இங்கு பயன்படுத்தப்படும். ஒரு நிரோதியாக பயன்படுத்தப்படும் ஐதரசன் பராக்சைடு பிரிகை. அப்போ தாக்க வீதத்தை அதிகரித்தால் ஊக்கி, தாக்க வீதத்தை குறைத்தால் அது நிரோதி. அவை H2O2 பிரிகை இதுதான். நீராகவும் ஆக்சிஜன் வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறும் வேகத்தின் அடிப்படையில் தான் ஊக்கி பயன்படுத்தும் போது தாக்க வீதம் அதிகரிப்பதையும் நிரோதி பயன்படுத்தும் போது தாக்க வீதம் குறைவதை எங்களுக்கு அவதானிக்க முடியும், வாயு குமிழிகள் வெளியேறும் விதத்தை அடிப்படையாக கொண்டு. தரப்பட்ட படத்தில் இதுக்கு ஊக்கி, தரப்பட்ட படத்தில் பகுதி பியில் நிகழும் செயல்முறை தலையில கற்று. அப்ப பகுதி பி என்பது பலோப்பியன் குழாய். பகுதி பி என்பது பலோப்பியன் குழாய். பலோப்பியன் குழாயில் நிகழும் செயற்பாடு கருக்கட்டல். அப்ப கேள்வியில பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு கருக்கட்டல் நிகழும் இடம். கருக்கட்டல் நிகழும் இடம் எது? பலோப்பியன் குழாயின்னு தான் கேள்வி வந்திருக்கு. ஆகவே நாங்க இதுக்கு சரியான விடை கருக்கட்டல், அதாவது பலோப்பியன் குழாயில் நிகழும். சரி, 21, 22 21, 22 ஆன்சர் அனுப்புங்க பிள்ளைகள். வாயு உற்பத்தி தொடர்பானது. இருபத்தொன்னுக்கு பிழையான விடைகள் வருது. என்ன சொன்னா 21க்கு 2, 3, 4 செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் இந்த விஷயம். 21க்கும் 22க்கு ஆன்சர் அனுப்புங்க. 21க்கும் 2, 3, 4 3 விடைகள் வந்திருக்கு. 22க்கும் 4வது விட 2வது விட வந்திருக்கு. சரியான விடைகள் அனுப்புங்க. அமானி, அம்ரினுஹா, அனானி, ரஸ்மா, ருசைகா, ஷதா, ஷஹத். உங்களோட ஆன்சர் வர இல்லையே. ஃபஹத் 22வது ஆன்சர் வர இல்லை. ஹிமா ஆன்சர். சரி, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். குயிக்காக ஆன்சர் அனுப்புங்க. பின்வருவற்றுள் எத்தாக்கத்தின் போது ஒட்சிசன் வாயு வெளிவிடப்படுவதில்லை. அதாவது ஒட்சிசன் உற்பத்தி செய்யப்படுவதில்லை, ஒட்சிசன் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதில்லை கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் பார்ப்போம். ஒட்சிசன் உற்பத்தி செய்யப்படுவதற்கு 4 சேர்வைகள் பயன்படுத்தப்படும். முதலாவது பொட்டாசியம் பரமங்கனேற்றை வெப்பமேற்றல். அப்போ ஒட்சிசன் வெளியிடப்படுது, பொட்டாசியம் பரமங்கனேற்றை வெப்பமேற்றல். அதுதான் முதலாவது விடை. அப்போ முதலாவது வெளிவிடப்படுவதில்லை என்று கேட்கப்பட்டிருப்பதனால இந்த கேள்வியில் முதலாவது விடை வராது, ஒட்சிசன் வருது. 2வது விட ஐதரசன் பேராக்சைடு பிரிகை. இப்போதான் நாங்கள் பார்த்தோம் ஊக்கிகள்ல, அதுலேயும் ஒட்சிசன் வாயு வருது, ஐதரசன் பேராக்சைடு, இந்த ஒட்சிசன் வருது. சரி, அப்போ 2வது விடையும் வராது. 3வது விட பொட்டாசியம் கார்பனேட். அப்போ அது அப்படி ஒன்று இல்லை. நாங்கள் அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட்.
இது பொட்டாசியம் நைட்ரேட் 4வது விடையிலும் ஆக்சிஜன் வருது. விடுபட்டது பொட்டாசியம் குளோரைட். ஆகவே எங்களுக்கு விடையாக வரப்போறது பொட்டாசியம் கார்பனேட். சரியா? பொட்டாசியம் கார்பனேட்டு பெருகையின் மூலம்தான் ஆக்சிஜன் வாயு வெளியிடப்படுவதில்லை. சரி, அடுத்தது பின்வருவனவற்றுள் எப்பதார்த்தம் pH பெருமானம் கூடியதாகும். அப்ப இது 11ஆம் ஆண்டுக்கு தான் மிக பொருத்தமான கேள்வி. ஆனாலும் உங்களுக்கு விடை அளிக்கலாம். சரியா? எப்படின்னு சொன்னால், இது முதலாவது சல்பூரிக் அமிலம். அப்ப நீங்க pH பெருமானத்துல அளவை தெரிஞ்சிருக்கணும். 0 தொடக்கம் 14 வரை pH பெருமானம். 7 என்பது நடுநிலை. 7 என்பது நடுநிலை. இப்ப 7லிருந்து குறைந்து கொண்டு வரும்போது அமிலத்தன்மை அதிகரிக்கும். அதனால் உதாரணம் 0 இருந்தால் 1 அமிலம். 14 இருந்தால் அப்ப 7லிருந்து இங்களுக்கு கூடிக்கொண்டு செல்லும் போது மூலத்தன்மை அதிகரிக்கும். இங்க வரும்போது 1 மூலமாக மாறிடும். 1 மூலம். pH பெருமானம் கூடும். அப்ப 7லிருந்து 8 9ன்னா மென் மூலம் எடுக்கலாம். அதே போல இங்களை 6 5 மென் அமிலம் எடுக்கலாம். அப்ப 2 பக்கத்துலயும் மென் என்ற சொல்லி இருக்கும். சரியா? மென் இங்களை பக்கம் மென் அமிலம்டும் இங்களை பக்கம் மென் மூலம் இருக்கு. அப்ப இங்களை இடது பக்கமாக அதிக செல்லும் போது அமிலத்தன்மையும் வலது பக்கமாக செல்லும் போது மூலத்தன்மையும் அதிகரிக்கும். அப்ப பின்வரும் எப்பதார்த்தம் pH பெருமானம் கூடியதாகும். அப்ப சல்பூரிக் அமிலம் ஒரு வண்ணமிலம். இப்ப pH பெருமானம் கூடியதான் கேட்கப்பட்டிருக்கு. அவை சல்பூரிக் அமிலம் நாங்க வண்ணமிலம் என்பதனால 0 போடுவோம். உதாரணத்துக்கு திரவ அமோனியா NH4OH இருப்பதனால அடுத்த விடயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். H+ இருந்தால் அமிலம். 11ஆம் ஆண்டுல படிப்போம். H+ இருந்தால் அமிலம். OH- இருந்தால், அதாவது நீர்க்கரைசல் நிலையில் H+ விடுவிக்குமாக இருந்தால் அமிலம். நீர்க்கரைசல் நிலையில் OH- விடுவிக்குமாக இருந்தால் மூலம். இந்த விடுவிக்கப்படுவது முற்றாக விடுவிக்கப்படுமாக இருந்தால் அமிலம். பகுதியளவில் விடுவிக்கப்படுமாக இருந்தால் மென் அமிலம். அதே போல மூலத்துக்கு அப்படித்தான். OH- முற்றாக விடுவித்தால் மூலம், பகுதி அளவில் விடுவித்தால் மென் மூலம். அவை சல்பூரிக் அமிலம் ஒரு வண்ணமிலம் 0. திரவ அமோனியா எங்களுக்கு ஒரு மென் மூலமாக எடுக்கலாம். அப்ப நாங்க மென் மூலம் 8 போடுவோமே. 8 போடுவோம். வினாக்கிரி ஒரு அமிலம், அது மென் அமிலம். அது 7 விட குறைவு, 6 போடுவோம் வினாக்கிரி. எரிசோடா ஒரு வண்ணமிலம்.